Hello everyone, this is Guna Raghulan. So in the video la paaka poradhu vandu backupping in CMD or backupping in batch scripting. அதாவது வந்து இந்த go to என்ற command யூஸ் பண்ணி நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம். Like random folders create பண்றது, go to x like infinite. Okay, infinite run பண்ணி கொண்டிருக்கும், அது வைக்கிற கோடிங் எக்ஸிக்யூட் ஆகி கொண்டிருக்கும். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் ஒன்று செய்ய போதும், பேக்கப்பிங், அதாவது சிங்க் பண்ணுறது. இது கூட நான் வந்து முதல் யூஸ் பண்ணது தான். முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ திங்க் நான் வந்து டெஸ்க்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ள சில ஃபைல்கள் வந்து எனக்கு அழிபட்டது. அதாவது வந்து என்ன அறியாமலே வந்து சில ஃபைல்கள் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்வேன்னு சொன்னால், டெய்லி ஒர்க்கிங் ஃபோல்டர் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஒர்க்கிங் ஃபோல்டர் ஒன்று இருக்கு, லைக் ஒர்க்கிங் ஃபோல்டர். ஓகே, இந்த ஒர்க்கிங் ஃபோல்டருக்குள்ளே நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். பட் வந்து சம்டைம்ஸ் என்ன செய்வேன்னு சொன்னால், இந்த ஃபோல்டரை வந்து லோக்கல் டிஸ்க் டிக்குள்ளே வந்து சிங்க் பண்ணிடுவேன். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு இடத்த சிங்க் பண்ணி வச்சுடுவேன். சிங்க் பண்ணி வச்சோடனே நான் இதுக்குள்ளே என்னென்ன நியூவாக ஃபைல் செய்தனோ எல்லாம் வந்து 3 செகண்டுக்கு ஒருக்க அங்கே வந்து ரோபோ காப்பி ஆகி கொண்டிருக்கும். லைக் ரோபோ காப்பின்னு சொன்னால் சிங்க் பண்ணி பார்ப்பேன். லைக் இங்கே நடக்கிற சேஞ்ச் எல்லாம் அங்கே ஒரு பேக்கப் இருக்கும். ஓகே, லைக் சிங்கிங் 2 ஃபோல்டர்ஸ்லாம் சிங்க் ஆகிடும். நாட் லைக் என்ன சொல்கிறது, இப்போ லைக் இப்போ கூடுதலாக வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த காலகட்டங்களில் வந்து கூடுதலாக இப்படியான ஸ்கிரிப்டில் ட்ரை பண்ணுறபடியாக விண்டோஸ் அடிக்கடி போகும். அதில் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல் எல்லாம் வந்து அழியும். ஓகே, சில நேரங்களில் வந்து இப்போ 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 வந்து விண்டோஸ் ஸ்ட்ராங். பட் முதல்ல எக்ஸ்பி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பி டைம்லலாம் வந்து எப்போவுமே வந்து அடிக்கடி இப்போ மாதத்துக்கு ஒருக்கா ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சொன்னால், அதுக்கான ரீசன் வந்து அந்த விண்டோஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்காது. விண்டோஸ் எக்ஸ்பி எல்லாம் ஸ்மால் இதுக்கெல்லாம் போயிடும். ஸோ அப்படியே சந்தர்ப்பத்தில் இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து நான் இழந்துடுவேன். அதை தடுக்கிறதுக்காக ரோபோ காப்பி என்று சொல்லி ஸ்மால் காப்பி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கொள்வேன். நான் வேலை செய்கிறத வந்து அங்கே அப்லோட் பண்ணி, டோன்ட் வரி, இட்ஸ் 2 lines of code. ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் லைக் ஒர்க்கிங் டைரக்டரி இதுக்குள்ளே வந்து அதை க்ரியேட் பண்ணுறேன். அது சிப்ளைன் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன், டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் சேவ். ஓகே, டெஸ்க்டாப் அண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இதில் வைத்து காப்பி ஓ சிஸ்டம் ஓ மானிட்டரிங். ஓகே, மானிட்டரிங் சிஸ்டம், சிஸ்டம் நாட் சிஸ்டம் இஸ் ஸ்கிரிப்ட். ஓகே, .bat சொல்லி 7 இது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யப்போன்னு சொன்னால், ஏற்கனவே செய்தது தான். லைக் இப்போ எக்ஸ், ஸோ எக்ஸுக்கு பதிலாக மை லூப்னு சொல்ல போவேன். ஓகே, கோ டு மை லூப். இது என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ ஹலோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது ரன் பண்ணால் ஹலோ 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 அப்படியே ரன் ஆகி கொண்டு இருக்கும். இன்ஃபனைட் லூப், முடிவில்லாத லூப். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போய் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சிம்பிளாக வந்து ரோபோ காப்பின்னு சொல்கிறது கமாண்ட் இதுக்கு. இது என்னென்னு சொன்னால், லைக் இங்கே இருக்கிற ஃபைல் எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி லைக் சிங் பண்ணுற மாதிரி. லைக் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எங்கேயோ எடுத்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, I want to copy everything, S and E, everything, like okay. And இங்கே வந்து சோர்ஸ் வந்து சொல்லணும். சோர்ஸ் வந்து நான் இதை கொடுக்கணும், லைக் இதுதான் சோர்ஸ். ஓகே, இங்கேருந்து எங்கே காப்பி ஆகணும், லைக் டெஸ்க்டாப்பில் டிக்குள்ளே மை பேக்கப். ஓகே, மை பேக்கப் ஃபைல்ஸ்ன்றதுக்குள்ளே காப்பி ஆகணும். ஓகே, இதையும் கொடுத்ததான் டெஸ்டினேஷனு. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்க சொன்னால், ரோபோ காப்பி இங்கே இருக்கிற எல்லா ஃபைலையும் இங்கே வந்து காப்பி ஆகணும். எப்போ காப்பி ஆகணும், லைக் டைம் அவுட் எவ்ரி 3 செகண்டுக்கு ஒருக்கா நடந்து கொண்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, I always do this. ஓகே, ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணி கொண்டிருக்கோம். லைக் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம், அதாவது யூஸ் ஆஃப் மை ஒர்க்கிங் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து மை பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதான் லாஜிக். ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட் 3 செகண்ட்ஸ், பட் எதையுமே காப்பி ஆகலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கு. மினிமைஸ் பண்ணிடுவேன். இப்போ இதுக்குள்ளே போய் டெஸ்க்டாப், ஓகே, இதை மாதிரியாக மினிமைஸ் பண்ணிடுவேன். டெஸ்க்டாப்பில் இருக்கிற இதுக்குள்ளே போய்
ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். ஹலோன்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அது 3 செகண்டால் வந்து அங்கே போயிடுது, லைக் டீக்குள்ளே போயிடுது. ஸோ அதால் வந்து இட்ஸ் சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே டி ஓப்பன் பண்ணுறேன். டி ஓப்பன் பண்ணி இட்ஸ் நாட் செலினியம் மை பேக்கப் ஃபைல்ஸுக்குள்ளே போக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹலோன்றது வந்து போயிடுது. எக்ஸ்ட்ராவாவது நீ ஃபோல்டர் வந்து இதுக்கான ரீசன் என்ன சொன்னால், நான் நீ ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறதுக்கு இடையில அதை அனுப்பிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டு இருந்தேன்னா இப்போ க்ரியேட் பண்ணிட்டு இப்படி இருக்கக்குள்ளேயே அதை காப்பி பண்ணி அனுப்பி போட்டு, அதான் ரீசன். ஓகே, இப்போ கேஓன்ற ஃபோல்டரை வந்து போயிருக்கும். லைக் பார்த்தீங்க சொன்னதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கொடுத்த உடனே அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து இதுக்குள்ளே வந்து மூவ் ஆகிருக்கும். லைக் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்க சொன்னால் இது இங்கே இருக்கிற ஒர்க்கிங் ஃபோல்டர், இதே ஒரு எக்ஸாக்ட் காப்பி வந்து டிக்குள்ளே பேக்கப் ஃபைல்ஸுக்குள்ளே வந்து மூவ் ஆகுது. ஓகே, இவ்வளவு தான். இட்ஸ் வெரி சிம்பிள். அதை ஸ்கிரிப்டை நம்ம சொன்னால் இன்னொரு எடுத்து காட்டியது. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ஸோ சிம்பிள் ஸ்கிரிப்ட், ஸோ பட் வெரி எஃபெக்டிவ் ஸ்கிரிப்ட். ஓகே, லைக் ரோபோ காப்பி அண்ட் இது டெஸ்டினேஷன், இது வந்து இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன், இது எங்கேருந்து எங்கே போகணும்னு சொல்லி டைம் நீங்கள் 30 செகண்ட் கொடுக்கலாம், 1 மணி நேரம் கொடுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் இப்போ உங்களுக்கு இப்படியான பர்பஸ் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து அசைன்மெண்ட்ஸ்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இதால் எனக்கு வந்து நெட்ஒர்க் அசைன்மெண்ட்டில் வந்து டிஸ்டன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. இப்படி ஒரு ஸ்மால் ஸ்கிரிப்டால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டாஸ்க் இருந்துச்சு. இப்படி வந்து இது என்ன சொல்கிறது, இப்போ ஷேர்ட் ஃபோல்டர், நெட்ஒர்க் ஷேர் ஃபோல்டர் அதுக்குள்ளே வந்து அனுப்பணும். இந்த கம்ப்யூட்டரில் அது ஈத்தர்நெட் கேபிளால் அது ஷேர்ட் ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ளே வந்து இது போகணும்னு சொன்னால் இப்படி ஸ்மால் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி கொள்ளலாம். ஈவன் பைத்தனில் எழுதலாம். பட் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாமல் விண்டோஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி எழுதி கொள்ளலாம். இதே மாதிரி விண்டோஸுக்கு செல் ஸ்கிரிப்ட் எழுதி, சாரி லினக்ஸுக்கு செல் ஸ்கிரிப்டிங் எழுதி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அது இட்ஸ் ஐ திங்க் அது சர்வர் வந்து லினக்ஸ், இது விண்டோஸ், ஸோ ரெண்டை மிக்ஸ் பண்ணி எழுதியிருந்தேன். ஸோ அப்படியும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ளலாம். லைக் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோகாப்பி, இட்ஸ் அன் எஃபெக்டிவ் டூல் டு டூ திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். ஸோ இது அடிக்கடி வந்து ரன் ஆகிக்கொண்டிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இந்த ஒர்க்கிங் டிரெக்டரியை வந்து நான் இப்போ சிம்பிள் ஐ திங்க் வந்து இப்போ எத்தனையோ டுட்டோரியல் ஸ்கிரிப்ட் இது 20. ஓகே 20 ரோபோ, ஓகே ரோபோ காப்பி ஸ்கிரிப்ட்னு சொல்லி போகிறேன். ஐ திங்க் இதை நான் இங்கிலீஷ் டுட்டோரியலையும் செய்திருந்தேன். யா, ஹவு டு மேக் அ சிங்க்ட் பேக்கப் ப்ரோக்ராம் யூஸிங் ஸ்கிரிப்டிங். ஓகே, synced backup. Okay, program. Okay, sort of வந்து robo copy ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஐ திங்க் லேட்டஸ்ட்டாக வந்து நான் அப்லோட் பண்ணலை. latest script I need to upload that latest. Okay, script update new changes. Okay guys, thank you so much for watching this video. So இது எல்லாத்தையும் நான் வந்து கிட்டப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் க்ளோன் பண்ணி இதில் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Okay guys, I'll see you in another video.